எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அண்ணாமலையார் கோவில் கோபுரங்களில் உள்ள சிற்பங்கள் சேதமடைந்தும் கோவில் கோபுரங்கள் பராமரிப்பு இல்லாமலும் இருப்பதை கோவில் நிர்வாகமும் இந்து சமய அறநிலையத்துறையும் கண்டுகொள்ளாமல் இருப்பது பக்தர்கள் இடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலையில் உள்ள அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு தினம்தோறும் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்து பல லட்சக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய வருகின்றனர். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தப்படும் நிலையில் கடந்த 2017ஆம் ஆண்டு அண்ணாமலையார் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. கோவிலின் மேற்கு பகுதியில் உள்ள பேய் கோபுரத்திலும் வடக்கு பகுதியில் அமைந்துள்ள அம்மணி அம்மன் கோபுரத்திலும் உள்ள சிற்பங்கள் உடைந்த நிலையில் காணப்படுவது பக்தர்களிடம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக கோபுரங்களில் மின் விளக்குகள் அமைப்பதற்காக ஆணைகள் அடிப்பது, கோபுரங்களில் விளக்குகளை அமைப்பதற்காக இரும்பு சட்டங்களை அடிப்பது போன்ற பல்வேறு காரணங்களால் கோவில் கோபுரங்களில் பழுது ஏற்பட்டுள்ளது. மேலும் புறாக்களின் எச்சங்களால் கோவில் கோபுரங்கள் மாசடைந்து உள்ள போதும் அதை சுத்தப்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் கோவில் நிர்வாகம் மேற்கொள்ளாதது பக்தர்கள் இடையே அதிர்ச்சியையும் வேதனையையும் ஏற்படுத்தியுள்ளது. அண்ணாமலையார் கோவிலுக்கு பக்தர்களின் காணிக்கை மூலம் பல கோடி ரூபாய் வருவாயாக வந்தாலும் கோவில் பகுதிகளுக்கும் கோபுரங்களை சீரமைப்பதற்கும் முறையாக கோவில் அதிகாரிகள் பராமரிக்கவில்லை என பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர்.